மறுபடியும் எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்றார், என் நாமத்தினாலே, என் நாமம் இருக்குது, ஃபுல் பாரப்பட்ட நீ எல்லாத்தையும் என் நாமத்தை வச்சு சாதிச்சுக்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பிதா உங்களுக்கு தருவார். என் நாமம் இருக்குது, பாரப்பட்ட நீ சாதிச்சிங்கன்றார். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரர். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. கிறிஸ்துங்கிறது ஏதோ ஒரு ஜாதி, ஒரு இனத்தை சேர்ந்த, ஒரு வம்சத்தை சேர்ந்த ஒருவர் என்று இருந்து அந்த வம்சத்துக்கெல்லாம் மாறுறது கிடையாது. கிறிஸ்து என்கிறது இஸ் த பெர்ஃபெக்ட் மேன். தேவன் உண்டாக்கின ஒரு பூரண மனுஷன். மனுஷன்னா எல்லா மனுஷரும் இப்படித்தான் இருக்கிற வேணுன்றதுக்கு ஒரு டைப் ஒன்று உண்டாக்குனார். இப்படி தான் எல்லாம் இருக்கணும், இதுதான் மனுஷன், இதுதான் தேவனுடைய சாயல், இப்படி தான் மனுஷனை கடவுள் உண்டாக்குனாரு, இப்படித்தான் மனுஷன் என்பவன் இருக்கணும். அப்போ அதை பார்க்குறவ வழியே வெளி தோற்றத்தில் இல்லை. தோற்றத்தில் 1000 வித்தியாசங்கள் இருக்கலாம், எதில் வித்தியாசம் இல்லை. அந்த சாயல்ன்றது வெளி தோற்றத்தை குறித்தது அல்ல. சாயலுங்கிறது ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை குறித்தது. சாயலுங்கிறது என்னுடைய உள்ளான ஒரு சுவாபம், எனக்கு இருக்கிற அதிகாரம், வல்லமை, மேற்கொள்ளக்கூடிய திறமை, இவைகளை குறிக்கிறது சாயலுங்கிறது. சாயலுங்கிறது வெளிப்பட்ட தோற்றத்தை அல்ல. ஒருத்தர் கேட்குற, அவர் என்ன ஹைட்டுங்க இருந்திருப்பார்? அஞ்சனா உங்கள் ஹைட்டு தான் இருந்திருப்பார். என்னத்தை சொல்கிறது? எல்லாருக்கும் எது எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதோ அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரி, அப்போ மறுபிறப்பில் நம்ம எல்லாரையும் அவருடைய சாயலின்படி உண்டாக்கினார். நாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. முதல்ல எபேசியர் திருப்புங்க. எபேசியர்
2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளெல்லாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் சிருஷ்டிக்கப்பட்டு, இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்போ தேவன் நம்மளை புது சிருஷ்டியாக உண்டு பண்ண போது இந்த பழைய மனுஷன் போய் இப்போ புது மனுஷனாக உருவாகியிருக்கும் பாருங்க. மறுபடியும் நான் வெளி தோற்றத்தை பற்றி பேசலை, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவில் ஒழிஞ்சு போயின எல்லாம் போய்தான். என்னென்ன எது ஒழிஞ்சு போயிடுச்சு? மூக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகிடுச்சாப்போ, சப்பையாக இருந்தது. கலர் கொஞ்சம் மாறிடுச்சாப்போ, எல்லாம் ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடையாது. புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவில் ஒழிஞ்சு போயின எல்லாம் போய்தா. என்ன உள்ளே நடந்த ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருக்குது, வெளி தோற்றத்தை அல்ல. அப்போ அதை கவனிங்க நல்லா. எப்படி சிருஷ்டித்தாரா? நாம கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்போ உள்ளான விதத்தில் வெளியே பார்த்தா நீங்கள் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கலாம். நீங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம், நான் ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொரு மாதிரி இருக்கலாம். ஆமாம், வித்தியாசங்கள் இருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் அப்புறம் என்னத்தான் சொல்கிறது? யாருன்னு தெரியாது. அதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் உள்ளான விதத்திலே, வேறொரு விதத்திலே, முக்கியமான விதத்திலே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் அங்கே பாயிண்ட்டு. நம்ம எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்படின்னா நீங்களும் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க, நான் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் பிறந்த அத்தனை பேரும், மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாரும் அந்த விதமாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளாக நமக்கு அந்த சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? ஏன் நாம் எல்லாம் அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. எபேசியர் 3 தமிழில் 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறாரு. பாருங்க எப்படி ஜெபம் பண்ணுறாராம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும். கடவுளுடைய குடும்பம் கொஞ்சம் பரலோகத்தில் இருக்குது, கொஞ்சம் இங்கே இருக்குது. கரெக்டு தானே? நம்ம வீட்டில் இருந்தெல்லாம் கொஞ்சம் பேர்லாம் அங்கே போயிட்டாங்க ஏற்கனவே, இல்லையா? நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே போயிட்டாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாலே போய் அங்கே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க. எங்கள் ஆட்சி மறக்கவே முடியாது எனக்கு, அங்கே இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பாருங்கள், அவங்க மறுபடியும் பிறந்தவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்களும் நானும் மட்டும் இல்லை, நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இங்கே அங்கே போயிருக்கிற ஏற்கனவே சென்றிருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் எல்லாம் நாம் எல்லாம் அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த விதத்தில் தான் இங்கே சொல்லியிருக்குது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும். கடவுளுடைய குடும்பத்தை பற்றி பேசுது. இந்த ஃபாதர், இந்த தகப்பன், இவருடைய முழு குடும்பம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய அவர்கிட்ட தான் அந்த குடும்பமே உருவாச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன்றார். யார்கிட்ட ஜெபம் பண்ணுறேன்றதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறாரு. யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாராம்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்படி சொல்கிறாரு? பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஏன்னா சிலர் கடவுள்ன்றாங்க, சில நேரத்தில் கொஞ்சம் நிறுத்தி கேட்கலான் இருக்குது. எந்த கடவுளை சொல்கிறீங்க என்னன்னு? அதனால தான் இவர் விளக்கமாக சொல்கிறார். நிறைய இடத்துல அப்படி தான் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அப்படின்பாரு. ஏன் வெறும் பிதாவாகிய சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த பிதான்னு வழங்காத. உங்கள் பிதாவா, எங்கள் பிதாவா? யாரை சொல்கிறாரு? உங்கள் தாத்தாவை சொல்கிறாரா, எங்கள் தாத்தாவை சொல்கிறாருன்னு ஆகிடும். கரெக்டாக சொல்கிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அப்போ பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய அந்த பிதாவாகிய தேவனை சொல்கிறாரு. அந்த குடும்பம், அங்கே இருக்கிற அந்த குடும்பத்துக்கும் இங்கே இருக்கிற இந்த குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் நாமக்காரனர். அவர்கிட்ட தான் எல்லாம் உருவானம் உண்டானம். அப்போ ஒரு குடும்பத்தை நாம் சேர்ந்தவர்களாக இருக்கிறோம், ஒரு தகப்பன். ஆகவே நமக்கு ஒரு தன்மை, ஒரு தன்மையின் சொரூபமாய் நாம் இருக்கிறோம். இயேசு அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறாரு. நாமும் அவருக்கு பின் வந்தவர்கள். அந்த சாயலை நாமும்
பெற்றிருக்கிறோம். இருக்கிறீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதே இது மத்தேயு 28:18 வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்போ இங்கே ஏன் வாசித்தேன்னா 16லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இங்கே அந்த 15ஆம் வசனம் அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்கிறார், உயிர்த்தெழுந்த பிறகு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சீஷராக்குங்கள், பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள்லாம் சொல்கிறார். இங்கே அதே தான் சொல்கிறார், கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு. ஆனால் அங்கே சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் தேவகுமாரனுங்க, திருத்துவத்தின் 2ஆம் நபர். இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர். இவருக்கு இப்போ அதிகாரன்றது புதுசாக இப்போ தான் கொடுக்கப்பட்டிருக்குதா? என்ன சொல்ற வர்றாருன்னா, மனுஷனாய் மனுஷனுடைய ஸ்தானத்திலே மனுஷனுடைய பிரதிநிதியாக உயிர்த்தெழுதல் மூலமாக எல்லா அதிகாரத்தையும் பிசாசானவன் பறித்து போட்ட மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை அதிகாரத்தையும் வேற திரும்ப எடுத்து விட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? சொல்லிட்டு சொல்றாரு, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் அந்த என்ன சொல்லியிருப்பேன், உமக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு, நீர் போவோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் போங்கன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ஆள் தானே போகணும். ஏன் நாம போகணுன்றாரு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாருன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு இல்லை, இது எனக்கு ஏற்கனவே ஆதியிலிருந்து எல்லா அதிகாரமும் இருக்குது. இப்போ மனுஷனா உனக்காக இந்த அதிகாரத்தை நான் திரும்ப எடுத்திருக்கிறேன். மனுஷனுடைய பிரதிநிதியாக அதிகாரம் இப்பொழுது மனுஷனுக்கு திரும்ப வந்து விட்டது. மனுஷன் அதிகாரத்தை உடையவனா இருக்கிறான். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். எனக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஹலோ, இட் இஸ் எ ரெடம்டிவ் திங். இது மீட்பின் காரியத்தை பேசுகிறாரு அவர். எனக்கு இருக்குதுன்னா எனக்கு தேவையே இல்லைப்பா, இது உனக்காக நான் எடுத்தது. மனுஷன்ற ஸ்தானத்திலேருந்து உனக்காக நான் திரும்ப எடுத்தது. இதை நான் எடுத்துட்டேன், மனுஷனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு இப்போ என் மூலமாக. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறார். சரி, இப்போ கவனிங்க. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை. யாரால? விசுவாசிக்கிறவர்கள். இவர்களுக்கு விசுவாசம் இருக்குது, விசுவாசிகள். இவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில் பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள். விசுவாசியினுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. எப்படி அவர் பிசாசை விரட்டுவார்கள், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குவார்கள், இப்படி செய்வார்கள் அப்படி செய்வார்கள் எல்லாம். விசுவாசி எப்படி அதிகாரமிக்கவனாக. ஆட்கள் மாறிட்டாங்க பாருங்க. இப்போ இயேசு மரித்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாக, அவர் செய்த அந்த மீட்பின் கிரியையின் மூலமாக இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் அந்த வசனங்கள் சொல்லுது பாருங்க. மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது பிசாசு துரத்துக்கு அவர் வர வேண்டியதில்லை, வியாதி குணமாக்கிறதுக்கு அவர் வர வேண்டியதில்லை, பெரிய அற்புதங்கள் அடையாளம் நடப்பிக்கிறதுக்கு அவர் வர வேண்டியதில்லை. இப்போ நாமே அதை செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோம், அதிகாரிகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்கிறாரு. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுக்கு பேசின பின்பு 19ஆம் வசனம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். போனாங்க, அப்படியே ஆகுது. என்ன சொன்னாரோ அதே மாதிரி ஆகிறது. இருக்கீங்களா? இன்னொரு வசனம் திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அதை அவர் உங்களுக்கு. பெரிய ஒரு ஷிஃப்ட் பாருங்கள். அந்த நாளிலேன்னு சொன்னால் எந்த நாளை சொல்கிறாரு? நான் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதுன்றார். இந்நாள் வரைக்கும், அன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு எதாவது வேணும்னா இவங்க என்ன பண்ணாங்க? இயேசு வண்டியில் வந்தாங்க, இயேசு செய்தார். இப்படி தான் ஜென்ரல் பேட்டர்ன் அப்படி தான் இருந்தது. அவர் சொல்கிறார், அந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் கிடைக்க போகுது. அந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம். அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க, என்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டீங்கன்றார்.
எங்கே கேட்பீங்க? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, பிதாவினிடத்தில் எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, என்னத்தையெல்லாம் கேட்குறீங்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அதான் என்ன சொல்கிறாரு, இந்த நாமன்றது இதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறேன் கவனிங்க. இப்போ சும்மா அப்படி சொல்லிடுறேன், எடுப்போம் இதை. இந்த நாமன்றது ரொம்ப விசேஷம். இயேசு நாமத்தை குறித்த போதனையெல்லாம் கேட்டிங்க இல்லையா, ரொம்ப பெரிய விசேஷம் பாருங்கள். என் நாமத்தில் எதை கேட்டிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தருவேன்றார். நாமத்தில் என்ன இருக்குதுன்னா, the right to use someone's name is the right to use his complete authority. அதை இடபிள்யூ கென்யன்ற ஒருத்தர் சொல்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணிருந்தாராம். ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிருக்கும்போது அங்கே ஒரு லாயருக்கு வந்தாராம் பாருங்கள். நேம் ஆஃப் ஜீசஸை பற்றி, இயேசுவின் நாமத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறதான அந்த லாயர் சொன்னாராம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது வந்து பாவரப்பட்டணி மாதிரி இருக்குதுன்னாராம். பாவரப்பட்டணி என்னன்னா, ஆள் இருக்க வேண்டியதில்லை, யாருக்கு பாவரப்பட்டணி ஒருத்தர் கொடுத்துருக்காரோ அந்த ஆள் என்ன பண்ணலாம், அந்த ஆள் பாவரப்பட்டணி கொடுத்தவர் இல்லாமலே இந்த பாவரப்பட்டணி கொண்டு போய் தாக்கல் செய்து அந்த ஆளுடைய ஸ்தானத்தில் இந்த ஆள் வேலையை நடப்பிக்கலாம். ஆள் தேவையில்லை. இந்த ஆளுடைய கையெழுத்து அந்த ஆளுடைய கையெழுத்துக்கு சமமாகி விடுகிறது. என்ன பாவரப்பட்டணி இருக்குது. கரெக்டாக சொன்னார் பாருங்கள். அந்த லாயர் பிடிச்சிருக்காரு இதை. இவர் பிரசங்கம் பண்ணுறார் நேம் ஆஃப் ஜீசஸை பற்றி. அவர் சொன்னாரா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது பாவரப்பட்டணி கொடுத்துட்டு போயிருக்க மாதிரி இருக்கேன்னாராம். நான் சொல்லுகிறேன், மொத்தத்துக்கும் பாவரப்பட்டணியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எவ்வளோ அதிகாரம், ஒன்று கூட இல்லாமல் அத்தனை பேரிலும் அதிகாரம். ஆதியில மனுஷனுக்கு கொடுத்தது போல அவனுக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினார்ங்கிற விஷயத்தில் ஒன்று கூட விடவில்லை, ஒன்றை கூட விட்டு விடாமல் எல்லாத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற மீட்பின் மூலமாக மறுபடியும் எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்றார், என் நாமத்தினாலே, என் நாமம் இருக்குது, ஃபுல் பாவரப்பட்டணி, எல்லாத்தையும் என் நாமத்தை வச்சு சாதிச்சுக்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பிதா உங்களுக்கு தருவார். என் நாமம் இருக்குது, பாவரப்பட்டணி சாதிச்சிங்கன்றார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாம். அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா முழு அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இருக்கீங்களா? அவருடைய நாமத்தையே கொடுத்துட்டாருன்னு சொன்னால் பாவரப்பட்டணியே கையில் கொடுத்துட்டாரு. எப்போ வேணுமோ டிரான்சாக்ட் பண்ணிக்கோ, நீ என்ன வேணுமோ கேட்டுக்கோ, என்ன வேணா வாங்கிக்கோ, என்னிடத்தில் ஒன்றும் கேட்க வேணாம், நீ என் நாமத்தை யூஸ் பண்ணிக்க. இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தை. அதுவே அதிகாரத்தின் ஒரு காரியம் பாருங்க. இயேசுவின் நாமத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால தான் பாருங்க, விசுவாசத்தை பற்றி போதிக்கும் போது அதிகாரத்தை பற்றி போதிக்கிறோம். இது மாதிரி போதனை போதிக்கிறவங்க இயேசுவின் நாமத்தை பற்றியும் போதிப்பாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்டடு. இந்த நாமம், அந்த நாமத்தை பயன்படுத்தும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டு ஆயிடுச்சு. அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டார். இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்ல, என் நாமத்தை யூஸ் பண்ணி எதை வேணாலும் கேட்டுக்க, உனக்கு கிடைக்கும்ட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணி எதை வேணா கேட்கலான்னு கேட்குறீங்களா? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் இன்னும் இந்த சந்தோஷத்திலே நுழையில பாருங்க, இன்னும் இந்த அனுபவத்துக்குள்ளே வரல, அவருடைய நாமத்தை பற்றி அறிந்து கொள்ளலை, அதிகாரத்தை பற்றி புரிந்து கொள்ளலை. எப்படி இந்த நாமம், கர்த்தருடைய வார்த்தை, இதெல்லாம் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. நான் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய சூழ்நிலையில் சொல்லும்போது அதிகாரத்தை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை என்னுடைய சூழ்நிலை மத்தியில் நான் பயன்படுத்தும் போது அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். நிறைய பேர் அதுக்கு வரவே இல்லை. இன்னும் ஏதோ வர்றாங்க போகிறாங்க, ஏதோ இயேசுவை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை என் சூழ்நிலையின் மத்தியில், ஒழுங்கினத்தின் மத்தியில், இருளின் மத்தியில் சொல்லி அதை மாற்றக்கூடிய ஆற்றலை கடவுள் எனக்கு ரட்சிப்பின் மூலமாக கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்டவன் என்னை மாற்றியிருக்கிறாரு. அவருடைய நாமத்தையே எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எதை கேட்டாலும் அவருடைய நாமத்தில் கேட்டால் எனக்கு தருவேன் இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு போய் அதை செய்யுங்கள், அனுபவியுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். சொல்கிறார், இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்கள் ஒன்றையும் கேட்டதில்லை, இனி கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாவரப்பட்டணியை நல்லா யூஸ் பண்ணுங்க. ஹலோ,
இது பத்திரமா பூட்டி பீரோவில் வைக்கிற பவர் பட்டணி இல்லை. இது எப்போவுமே கையில் எடுத்துகிட்டு போகணும், என்றைக்குமே உதவும். அதனால தான் இந்த பவர் பட்டணியில் பேப்பரில் கொடுத்து பீரோவில் பூட்டி வைன்னு சொல்ல, நாக்கில் கொடுத்துட்டாரு. விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது, யாரும் மறந்துட்டாங்க இல்லைங்கன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே இருக்குது, எந்த நேரத்திலும் பயன்படுத்தலாம். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். இருக்கீங்களா? எல்லாரும் இழந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாக்கியம், தேவ சாயல், நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிற தேவனுடைய அற்புதமான நோக்கம். நமக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கார் பாருங்க. வெற்றி தான் அவருடைய நோக்கம், உயர்வு அவருடைய நோக்கம், வாழ்வு அவருடைய நோக்கம். வேற எதுக்கு செட்டில் ஆகாதீங்க, இதுதான் அவருடைய நோக்கம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வெற்றியும் வாழ்வையும் அடையும்படியாக உடைய குமாரனை சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றும்படியாக நோக்கம் கொண்டிருக்கிறீரே. இந்த நோக்கம் இன்றைக்கு விளங்கட்டும், எல்லா மனதுக்கு இது புரியட்டும். எந்த கண்ணும் கன்றாத, காதும் கேட்றாத, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றாத அற்புதமான காரியங்கள் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவின் நாமத்தில் இதை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு இன்றைக்கு உண்டாகட்டும். ஒரு புது வாழ்வு மலரட்டும் கர்த்தாவே. அநேகருக்கு இன்றைக்கு புதிய நாளின் ஆரம்பமாக இருக்கட்டும், புதிய எதிர்காலம் இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும். ஜெயத்தை கூறுகிறோம், சுகத்தை கூறுகிறோம், வெற்றியை கூறுகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவது. தேவனுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே,